ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 மே 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் போகிறீர்கள். அதனால் புத்தியோகத்தை நரகத்திலிருந்து விலக்குங்கள். கேள்வி: மிக உயர்ந்த சூட்ச்ம லட்சியம் எது? அதை யார் அடைய முடியும்? பதில்: குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைக்கிறீர்கள். மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்புகிறது. அது அநேக புயல்களை கொண்டு வருகிறது. அந்த புயல்களை கடந்து போக வேண்டும். இதுதான் சூட்ச்ம லட்சியம். இந்த லட்சியத்தை அடைவதற்கு மோகமற்றவராக வேண்டும். நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை அடைய முடியும். விகாரங்களின் நடுவே விகாரமற்ற அன்னமாக மாற வேண்டும். இதுதான் முயற்சி. பாடல்: பலவீனரோடு பலவானின் சண்டை. ஓம் சாந்தி. புத்திசாலி குழந்தைகள் அர்த்தத்தை நன்றாக புரிந்து இருக்கிறார்கள். அவர்களின் புத்தியோகம் சாந்திதாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. அவர்களுக்கே புயல் வீசுகிறது. தந்தை இப்போது உங்கள் முகத்தை திருப்புகிறார். அஞ்ஞான காலத்திலும் பழைய வீட்டில் இருந்து முகம் திரும்புகிறது. புதிய வீடு எப்போது தயாராகும் என அதையே நினைத்து கொண்டு இருப்பார்கள். எப்போது நமது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும், அப்போது நாம் சுகதாமத்திற்கு போவோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் கவனத்தில் இருக்கிறது. இந்த துக்கதாமத்திலிருந்து எல்லோரும் போக வேண்டும். முழு சிருஷ்டியின் மனிதர்களுக்கும் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, இப்போது சொர்க்கத்தின் கதவு திறக்கிறது. இப்போது உங்கள் புத்தியோகம் சொர்க்கத்தின் பக்கம் போக வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்பவர்களை பவித்திரமானவர்கள் என்று சொல்வார்கள். நரகத்திற்கு செல்பவர்களே அப்பவித்திரமானவர்கள் என்று சொல்வார்கள். இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே புத்தியோகத்தை சொர்க்கத்தின் பக்கம் வைக்க வேண்டும். தந்தையின் புத்தியோகம் சொர்க்கத்தின் பக்கமும் குழந்தையின் புத்தியோகம் நரகத்தின் பக்கமும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போது இருவரும் எப்படி ஒரே வீட்டில் இருக்க முடியும்? அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. மிகவும் கடினம். அவரது புத்தியோகம் 5 விகாரங்களின் பக்கம் இருக்கும். அவர் நரகத்தின் பக்கம் செல்பவர், இவர் சொர்க்கத்தின் பக்கம் செல்பவர். இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது. லட்சியம் மிக பெரியது. தனது மகனின் முகம் நரகத்தின் பக்கம் இருப்பதை தந்தை பார்க்கிறார். நரகத்தின் பக்கம் போகாமல் இருக்க முடியவில்லை. அப்போது என்ன செய்ய முடியும்? வீட்டில் நிச்சயம் சண்டை ஏற்படும். இது என்ன ஞானம்? மகனை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது என்று சொல்வார்கள். இல்லற விவகாரத்தில் அதிகமானோர் இருக்கிறார்கள். மகனின் முகம் நரகத்தின் பக்கம் இருக்கிறது. தான் நரகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். நரகத்தின் பக்கம் புத்தியோகத்தை வைக்காதே என்று தந்தை சொல்கிறார். எனினும் தந்தை சொல்வது ஏற்பதில்லை. பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதில் மோகமற்றவராக வேண்டும். இந்த எல்லா ஞானமும் ஆத்மாவில் இருக்கிறது. இவரை நான் உருவாக்கினேன். நான் சொல்வதை கேட்பதில்லை என்று தந்தையின் ஆத்மா சொல்கிறது. ஒருவர் பிராமணராகவும் ஆகிறார். இருந்தும் புத்தி நரகத்தின் பக்கம் போனால் அவர் முற்றிலும் கீழான நரகத்திற்கு செல்வதைப் போல இருக்கிறது. இது ஞானக்கடலின் சபை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் இந்திர சபையை பற்றி சொல்லப்படுகிறது. புஷ்ப ராகபரி, நீலாம்பரி, மாணிக்கப்பரி என பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஞான நடனம் ஆடுகிறார்கள். பலவித பரிகள் இருக்கின்றன. அவர்கள் பவித்திரமாக இருக்க வேண்டும். அப்பவித்திரமான யாரையாவது அழைத்து வந்தால் தண்டனை கிடைக்கும். இதில் மிக பாவனமாக இருக்க வேண்டும். இந்த லட்சியம் மிக உயர்ந்தது. அதனால் மரம் வேகமாக வளர்வதில்லை. தந்தை என்ன ஞானத்தை கொடுக்கிறாரோ அதை யாரும் அறியவில்லை. சாஸ்திரத்திலும் இந்த ஞானம் இல்லை. அதனால் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டவுடன் மாயா ஒரே அறையில் விழ வைக்கிறது. புயல் வீசுகிறது. சிறிய தீபமாக இருக்கிறது. அதை ஒரே அறையில் புயல் விழ வைக்கிறது. அடுத்தவர் விகாரத்தில் விழுவதை பார்த்து தானும் விழுகிறார். இதில் புரிந்து கொள்ள பெரிய புத்தி தேவை. அவளைகள் மீது கொடுமைகள் நடந்தன என்று பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளே, காமம் மகா சத்ரு. இதன் மீது உங்களுக்கு அதிக வெறுப்பு வர வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது தந்தை அதிகமாக வெறுக்க வைக்கிறார். முன்னர் இந்த விஷயம் இருக்கவில்லை. இப்போது தானே நரகமாக இருக்கிறது. திரௌபதி கூப்பிட்டார் என்பது இப்போதைய விஷயம். எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கப்படுகிறது. இருந்தும் புத்தியில் அமர்வது இல்லை. கேட்வேட் டு ஹெவன் என்ற இந்த காலச்சக்கர சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. இந்த காலச்சக்கரத்திலிருந்து மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த படத்திலிருந்து எவ்வளவு புரிந்து கொள்வார்களோ அவ்வளவு ஏணிப்படி படத்திலிருந்து புரிந்து கொள்வது இல்லை. நாளுக்கு நாள் கரெக்ஷனும் நடந்து கொண்டே இருக்கிறது. என்று உங்கள் முற்றிலும் புதிய டைரக்ஷனை கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எல்லா டைரக்ஷன்களும் முன்பிலிருந்தே கிடைக்காது. இது எப்படிப்பட்ட உலகம்? இதில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு எவ்வளவு மோகம் இருக்கிறது. குழந்தை இறந்தால் முற்றிலும் பைத்தியமாகிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. அதற்காக செல்வந்தர் சுகமாக இருக்கிறார் என்பது கிடையாது. அநேக வித வியாதிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பிறகு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். ஏழை பொது வார்டில் இருப்பார். செல்வந்தருக்கு ஸ்பெஷல் ரூம் கிடைக்கும்.
எனினும் செல்வந்தருக்கு எப்படி துக்கம் இருக்குமோ அப்படியே ஏழைக்கும் இருக்கும். அவர்களுக்கு இடம் நல்லதாக கிடைக்கிறது, பராமரிப்பு நன்றாக கிடைக்கிறது, அவ்வளவுதான். நமக்கு தந்தை பாடம் கற்பிப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை அநேக முறை கற்பித்து இருக்கிறார். நாம் படிக்கிறோமோ இல்லையோ, எத்தனை பேருக்கு பாடம் கற்பிக்கிறோம் என்பதை உங்கள் உள்ளத்தில் கேட்க வேண்டும். ஒருவேளை பாடம் கற்பிக்கவில்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? இன்று யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவில்லை தானே என தினந்தோறும் இரவில் உங்கள் சாட் பாருங்கள். யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீர்கள், எல்லோருக்கும் வழி சொல்லுங்கள் என்று ஸ்ரீமத்து சொல்கிறது. யார் நமது குலத்தை சேர்ந்தவரோ அவருக்கு உடனே டச் ஆகும். இதற்கு தங்க பாத்திரம் தேவை. அதில் அமிர்தம் தங்கும். சிங்கத்தின் பாலை வைப்பதற்கு தங்க பாத்திரம் தேவை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அதன் பால் அதிக சக்தியுடையதாக இருக்கிறது. அதற்கு குட்டிகளிடம் மோகம் இருக்கிறது. யாரையாவது பார்த்தால் உடனே சீற்றம் கொள்ளும். குட்டியை அடித்து விடக்கூடாது என நினைக்கும். இங்கும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கணவன் குழந்தை போன்றோர் மீது மோகம் இருக்கிறது. சொர்க்கத்தின் கதவு திறப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த சண்டைக்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கும். அங்கே மிக குறைவான மனிதர்களே இருப்பார்கள். மற்ற எல்லோரும் முக்தி தாமத்திற்கு செல்வார்கள். அதிக தண்டனை பெற வேண்டும். என்ன பாவம் செய்திருந்தாலும் ஒவ்வொரு பிறவியாக செய்த பாவத்தின் காட்சி பெற்று தண்டனை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு அற்ப பைசாவின் பதவி பெறுவார்கள். நினைவில் இல்லாத காரணத்தால் விக்கிரமங்கள் அழிவதில்லை. சில குழந்தைகள் முரளியை மிஸ் செய்கிறார்கள். அதிகமான குழந்தைகள் இதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். நாம் படிக்கவில்லை என்றால் என்னவாக போகிறது, நாமோ கடந்துவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். அப்படி தேக அபிமானிகளாக அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் தமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். தந்தைக்கு தெரியும். அதனால் இங்கே எப்போது வருகிறார்களோ அப்போது கேட்கிறேன். அதிக முரளியை படித்திருக்க மாட்டார்கள். அவற்றில் ஏதாவது நல்ல பாயிண்டுகள் இருந்திருக்கும். தினந்தோறும் பாயிண்டுகள் வருகின்றன. அப்படியும் பலர் சென்டர்களுக்கு வருகின்றனர். எனினும் தாரணை கொஞ்சம் கூட இல்லை, ஞானமில்லை. ஸ்ரீமத்துப்படி நடக்காத போது பதவி ஒன்றும் கிடைக்காது. சத்திய தந்தையை, சத்திய டீச்சரை நிந்திக்கும் போது ஒருபோதும் லட்சியத்தை அடைய முடியாது. எனினும் எல்லோரும் ராஜா ஆவதில்லை, பிரஜையாகவும் ஆகிறார்கள். பதவி நம்பர் வாரி இருக்கிறது. நினைவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. எந்த தந்தையிடமிருந்து உலகின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய முடியவில்லை. தலையெழுத்தில் இல்லாத போது என்ன முயற்சி செய்வார்கள்? நினைவு யாத்திரையில் தான் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். அதனால் முயற்சி செய்ய வேண்டும் தானே. உணவு சாப்பிட வேண்டாம் என்றும் தந்தை சொல்வது இல்லை. இது ஒன்றும் அட்டியோகம் இல்லை. போக வர எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே காதலரை நினைப்பது போல நினைவில் இருங்கள். அவர்களுக்கு பெயர் உருவில் அன்பு ஏற்படுகிறது. இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக எப்படியானார்கள் யாருக்கும் தெரியாது. இது நேற்றைய விஷயம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இவர்கள் ராஜ்யம் செய்தார்கள். மனிதர்கள் லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். மாயா மனிதர்களை முற்றிலும் கல்புத்தியாக மாற்றிவிட்டது. இப்போது நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாகிறீர்கள். பாரஸ்நாதரின் கோவிலும் இருக்கிறது. எனினும் அவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கிறார். பிறகு ஒவ்வொருவரின் புத்தியை பொறுத்தது பாடம் கற்பிப்பவர் ஒருவரே. படிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தெருவிலும் உங்கள் பள்ளிக்கூடம் வந்துவிடும். வே டு ஹெவன். நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை மனிதரில் ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் பூசாரிகள் என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பூஜைக்கு உரியவர்களாக இருப்பார்கள். கலியுகத்தில் பூசாரிகளாக இருப்பார்கள். பகவானே பூஜைக்கு உரியவர், பகவானே பூசாரி ஆகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நீங்களே பகவான், நீங்களே இந்த எல்லா விளையாட்டையும் நடத்துகிறீர்கள். நீயும் பகவான், நானும் பகவான் என்று சொல்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இது ராவண ராஜ்யம். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், இப்பொழுது என்ன ஆகிறீர்கள்? குழந்தைகளுக்கு நல்ல போதை இருக்க வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். புண்ணிய ஆத்மா ஆவதற்கான உத்தியை தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திற்கு இது முடிவு காலம். இப்போது நான் நேரடியாக வந்திருக்கிறேன். இது கடைசி நேரத்தானம். பாபா, இவை எல்லாம் உம்முடையவை என்று சொல்லி முழுமையாக சரண்டர் ஆகுங்கள். தந்தை கொடுப்பதற்கே செய்ய வைக்கிறார். இவருக்கு கொஞ்சம் எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று செய்ய வைக்கிறார். மனிதர்கள் ஈசனின் பெயரால் தான் புண்ணியம் செய்கிறார்கள். அது மறைமுகமானது. அதன் பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. இப்போது நான் நேரில் இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ரிட்டர்ன் கோடி மடங்கு கிடைக்கும். சத்தியுகத்தில் தானம், புண்ணியம் போன்றவற்றின் விஷயமே இருக்காது. இங்கே யாரிடமாவது பைசா இருந்தால் நல்லது. நீ சென்று சென்டரை திற, கண்காட்சி நடத்து என்று தந்தை சொல்வார். ஏழையாக இருந்தால் நல்லது. உங்கள் வீட்டிலேயே கேட்வே டு ஹெவன் என்ற போர்டு மட்டும் வை என்று சொல்வார்.
சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றன. இப்பொழுது நாம் நரகவாசிகள். இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் சொர்க்கம் சென்று விட்டால் அவரை நரகத்திற்கு ஏன் அழைக்கிறீர்கள்? சொர்க்கத்தில் யாரும் சொர்க்கம் சென்றார் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்திலேயே இருப்பார்கள். அடுத்த பிறவியும் சொர்க்கத்திலேயே கிடைக்கும். இங்கே அடுத்த பிறவி நரகத்தில் கிடைக்கும். இந்த விஷயங்களையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது பகவான் வாக்கு. ஏனென்றால் அவரே பதித்தமானவர். என்னை நினைவு செய்தால் நீ பூசாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாறுவாய். சொர்க்கத்தில் எல்லோரும் சுகமாக இருப்பார்கள். எனினும் பதவி நம்பர்வாறு இருக்கும். குறிக்கோள் மிகப்பெரியது. நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றி காட்ட வேண்டும் என்று குமாரிகளுக்கு சேவை செய்ய ஆர்வம் வர வேண்டும். யார் 21 குலத்திற்கு நன்மை செய்வாரோ அவரே குமாரி. அதாவது 21 ஜென்மங்களுக்கு நன்மை செய்ய முடியும். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இது பழைய உலகின் கடைசி காலம். தந்தை நேரில் வந்திருக்கிறார். அதனால் பாபா இவை அனைத்தும் உம்முடையவை என்று சொல்லி முழுமையாக சரண்டராக வேண்டும். இந்த உத்தியால் புண்ணிய ஆத்மாவீர்கள். 2. முரளியை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது. முரளியை அலட்சியம் செய்யக்கூடாது. நாம் படிக்கவில்லை என்றால் என்னாக போகிறது, நாமோ கடந்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இது தேக அபிமானம். நிச்சயம் முரளி படிக்க வேண்டும். வரதானம். தான் வளைந்து கொடுத்து உண்மையான தங்கமாகி ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறும் சுயமாற்றம் செய்பவர் ஆகுக. யார் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தன்னை மாற்றி சுயமாற்றம் செய்வாரோ அவர் சதா வெற்றி பெறுவார். அதனால் தன்னை மாற்றும் லட்சியம் வையுங்கள். பிறர் மாறினால் நான் மாறுவேன் என்பது கூடாது. அடுத்தவர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும். நான் அர்ச்சுனராக வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருவதில் முதலில் நான். யார் இதில் முதலில் நான் செய்வேன் என்று சொல்வாரோ அவரே முதல் நம்பராகிறார். ஏனென்றால் வளைந்து கொடுப்பவரே உண்மையான தங்கம் ஆவார். உண்மையான தங்கத்திற்கு மதிப்பு இருக்கும். ஸ்லோகன். உங்கள் உயர்ந்த வாழ்வின் நடைமுறை நிரூபணத்தால் தந்தையை பிரதட்சம் செய்யுங்கள். உங்கள் உயர்ந்த வாழ்வின் நடைமுறை நிரூபணத்தால் தந்தையை பிரதட்சம் செய்யுங்கள். அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தந்தைக்கு சமமாக மாற வேண்டுமென்றால் அல்லது அருகில் போக வேண்டுமென்றால் ஆபவித்திரம் அதாவது காமம் என்று மகா சத்ரு கனவிலும் யுத்தம் செய்யக்கூடாது. சதா பாயி என்ற நினைவு எளிதாகவும் இயல்பாகவும் சொரூபத்தில் இருக்க வேண்டும். ஆத்மாவின் உண்மையான குணஸ்வரூப சக்தி சொரூப ஸ்திதியிலிருந்து கீழே வரக்கூடாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.